ஹாய் ஹலோ எவ்ரிவான். இங்கே ஒரு அரே கொடுத்துருக்காங்க. இந்த அரேலேருந்து நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் நம்பர்ஸ் எத்தனை இருக்குது, ஈவன் நம்பர்ஸ் எத்தனை இருக்குது, அதர் நம்பர்ஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிற கவுண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சி பிரிண்ட் பண்ணணும். இது வந்து பிஹெச்பி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் வேரியபிள், செகண்ட், தேர்ட் இந்த 3 வேரியபிளும் கவுண்ட் வந்து 0ன்னு வச்சுக்கிறேன். இது வந்து ஆட் நம்பரோட கவுண்ட்டு, ஈவன் அண்டு அதர். ஸோ இது 3ஓட கவுண்ட்டு நான் 0ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது இந்த அரேயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம ஃபார் லூப்பில் ட்ராவர்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து அது எந்த கேட்டகரியில் வருதுங்கிறத செக் பண்ணி அந்த கவுண்ட்டை நாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த லூப் முடியும் போது ஒவ்வொன்றுத்துலேயும் எத்தனை கவுண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த நம்பர்ஸ், இந்த அரே வந்து நம்ம ஃபார் லூப் இல்லை ஃபார் ஈச் லூப்பில் வந்து நம்ம எடுக்கணும். நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணாலும் ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணாலும் ரெண்டும் ஒன்றே தான், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் ஈச் யூஸ் பண்ணுறேன். ஃபார் லூப் யூஸ் பண்ணியும் எப்படி போடுறதுன்னு நான் ஃபைனலாக காமிக்கிறேன். ஃபார் ஈச் லூப் வந்து ஒரு அரேயில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகும். அதனால தான் ஃபார் ஈச் லூப் நான் வந்து சஜஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஃபார் ஈச் லூப்பில் நம்பர்ஸ் அப்படிங்கிற அரேயில் போட்டு ஆஸ், அதாவது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரும் இப்போ தனியாக பிரியும். ஓகே, அது என்னவா பிரியுது அப்படிங்கிறதுனால தான் ஆஸ் அப்படின்னு போட்டு நான் ஒரு வேரியபிள் நேமை கொடுத்துக்கிறேன். ஓகே, என் அப்படின்னு சொல்லி பிரியுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ஸ் அப்படிங்கிற அரேலிருந்து என் அப்படின்னு ஒரு நம்பர் பிரியுது. ஸோ இதில் ஒவ்வொரு நம்பராக எடுத்து இங்கே நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, சரி இப்போ நாம் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் எல்லா நம்பரும் நமக்கு வருதான்னு சொல்லிட்டு எக்கோன்னு போட்டு $n மாத்திரம் பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம். எல்லா நம்பரும் வருதான்னு செக் பண்ணிக்கிறதுக்காக நான் இதை போடுறேன். ஓகே, ஸோ இதை ஜஸ்ட் நான் ரைட் கிளிக் பண்ணி ரன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ பிஹெச்பி ரன் ஆகணும் அப்படின்னா நமக்கு எக்ஸாம்ப் அப்படிங்கிறது அப்பாச் ரன் ஆகிருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸாம்ப் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்பாச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்பாச். ஓகே, ஸோ MySQL நமக்கு இப்போ தேவைப்படலை, அது நமக்கு தேவையில்லை. இப்போ அப்பாச் மாத்திரம் நமக்கு ரன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் இப்போ ரன் ஆகும். ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள், பாருங்கள் எல்லா நம்பரும் பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போது எல்லா நம்பரும் பிரிண்ட் பண்ணதில் எது ஆட் நம்பர் ஈவன் நம்பர்ன்றதை கவுண்ட் நம்ம எடுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இதை எடுத்துகிட்டு இப்போ ஒரு இஃப் கண்டிஷன் போடுறேன். ஆட் நம்பர் அப்படின்னா எனக்கு n அப்படிங்கிற இந்த வேரியபிளில் தான் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பராக இங்கே எனக்கு கிடைக்குது. ஸோ இந்த எண்ணில் வரக்கூடிய நம்பர் 2ஆல் டிவைட் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஈவன் நம்பர், டிவைட் ஆகலை அப்படின்னா ஆட் நம்பர். ஓகேங்களா, சரி இப்போது அது எப்படி செக் பண்ணுறது, டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு செக் பண்ணுறது எப்படின்னா மாடுலோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் அது டிவைட் ஆகுமா ஆகாதான்னு செக் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணோம் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ எண்ணில் வரக்கூடிய நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த மாடுலோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் ரிமைண்டரை நமக்கு ஆன்சராக கொடுக்கும். ரிமைண்டர் எனக்கு 0ன்னு வந்துச்சுன்னா இது ஈவன் நம்பர்னு அர்த்தம். இதுவே ரிமைண்டர் 1ன்னு வந்துச்சுன்னா எனக்கு ஆட் நம்பர்னு அர்த்தம். ஓகே, ஸோ ரிமைண்டர் 1ன்னு வந்துச்சுன்னா ஆட் நம்பர் கவுண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ அடுத்து இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்குள்ளே போயிட்டு ஆட் நம்பர் வந்து ப்ளஸ் அப்படின்னு வச்சுப்பேன். இப்படி வச்சுக்கிட்டா என்ன ஆகும்னா இப்போ ஆட் நம்பரோட கவுண்ட் வந்து 0ன்னு இருக்குது. இந்த லூப்பில் ஒரு நம்பரை எடுத்துகிட்டு வந்து இங்கே செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரிமைண்டர் 1ன்னு வந்துச்சுன்னா அது ஆட் நம்பரில் வருதுன்னு அர்த்தம். ஏன்னா ரிமைண்டர் 1 வந்து ஆட் நம்பர், அப்போ ஆட் நம்பர் 1 இருக்குதுன்னு அர்த்தம். அந்த நம்பர் ஆட் நம்பர், அப்போது 0லேருந்து 1 கவுண்ட் வந்து 1ன்னு இன்க்ரீஸ் ஆயிரும். ப்ளஸ்ன்னு போட்டால் 1 இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஒருவேளை இது ஆட் நம்பராக இல்லைன்னா அப்போ ஈவன் நம்பருக்கு தானே போகும். அதனால் என்ன பண்ணுறேன்னா எல்ஸ் இஃப் அப்படின்னு போட்டு ஓகே, ஸோ இதே கண்டிஷன் தான், ஆனால் எனக்கு ரிமைண்டர் வந்து என்னென்னு வரணும் 0ன்னு வரணும். ரிமைண்டர் 0ன்னு வரணும். ரிமைண்டர் 0ன்னு வந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர். ஓகேங்களா, அப்போ ஈவன் நம்பர் இருந்தால் ஈவன் நம்பர் கவுண்ட்டை நான் இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகே, செமிகோலன்.
இப்போது அதர் நம்பர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 0வை 2ஆல் மாடுலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 0 தான் ரிமைண்டராக கிடைக்கும். அப்போ 0 ரிமைண்டராக கிடச்சிருச்சுன்னா அப்போ அது ஈவன் நம்பர் கவுண்ட்டில் போயிடும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த லூப் முடியும் போது நமக்கு ஆட் நம்பர் கவுண்ட்டும் ஈவன் நம்பர் கவுண்ட்டும் வரணும். ஆட் நம்பர் ஈவன் நம்பர் கவுண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 0வை தவிர்த்து மீதி எல்லாமே ஆட் ஈவனில் போயிடும். ஆனால் 0ங்கிறது ஆட் நம்பரும் கிடையாது, ஈவன் நம்பரும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை பிரிண்ட் பண்ணும்போது இந்த 0ங்கிறது ஈவன் நம்பர் கவுண்ட்டில் சேர்ந்துடும். அது எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் எக்கோ டாலர் ஈவன் கவுண்ட் அப்படின்றத மாத்திரம் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எல்லாம் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே ரன் பண்ணி, இங்கே ஆல்ரெடி ரன் பண்ணியிருக்கோம், ரீஃப்ரெஷ் பண்ணிக்குவோம். 7ன்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்படின்னா என்ன ஆகுது, ஈவன் நம்பரோட கவுண்ட் 7ன்னு வந்திருக்கு. நம்ம கவுண்ட் பண்ணி பார்ப்போமா? 1 2 3 4 5 அண்ட் தென் 6 தான் ஈவன் நம்பர்ஸ். ஓகேங்களா? நீங்கள் நெகட்டிவில் வந்தாலும் அது ஈவன் நம்பர் தான். நெகட்டிவ் ஈவன் நம்பர். இங்கே மைனஸில் இருக்கே, அப்போ இது ஈவன் நம்பர் கிடையாது அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ண வேண்டாம். நெகட்டிவில் இருந்தாலும் அது ஈவன் நம்பர் தான். அதே மாதிரி நெகட்டிவில் இருந்தாலும் அது ஆட் நம்பர் தான். ஓகே, எனக்கு கவுண்ட் 6 வந்திருக்கு, ஆனால் நமக்கு இங்கே காட்டுறது 7ன்னு காட்டுது. காரணம் என்னென்னா இந்த 0வை 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0 கிடச்சிருந்தனால அது ஈவன் நம்பராக அது கன்சிடர் பண்ணுது. ஓகே, அப்படி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போது இது ரெண்டுத்துக்கும் முன்னாடி ஒரு நம்பர் 0வாக இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து அதர் கவுண்ட்டுக்குள்ளே கொண்டு போகணும். ஓகே, அதனால் இந்த இஃப்க்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும், இன்னொரு இஃப்பை போட்டு இதை நீங்கள் எல்ஸ் இஃப்க்குள்ளே மாற்றிக்கணும். எல்ஸ் இஃப். ஓகே, ஸோ இப்போ கொண்டு போகிறோம் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த நம்பர் வந்து இதை நீங்கள் மாடலெலாம் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஈக்குவல் டு 0வாக இருக்கான்னு மாத்திரம் செக் பண்ணி பார்க்குறோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதர் கவுண்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போட்டு ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ போட்டேன் அப்படின்னா இப்போ என்னோட வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா அதை அதர் கவுண்ட்டில் சேர்ந்துக்கும். ஓகே, என்னோட நம்பர் 0வாக இல்லாத பட்சத்தில் இந்த 2 கண்டிஷனில் ஏதோ ஒரு கண்டிஷன் அது செக் பண்ணி பார்க்கும். ஸோ 0வாக இல்லைன்னா மாத்திரம்தான் 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். அப்படி டிவைட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா அது ஆட் நம்பரோட கவுண்ட்டில் சேர்ந்துக்கும். ஓகேங்களா? 0ன்னு வந்துச்சுன்னா ஈவன் நம்பரோட கவுண்ட்டில் சேர்ந்துடும். இப்போ நாம் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஆட் நம்பர் கவுண்ட், ஈவன் நம்பர் கவுண்ட் எல்லாமே. எக்கோ ஆட் நம்பர் கவுண்ட். ஓகே, டாட் வச்சுட்டு டாலர் ஆட் நம்பர் ஆட் கவுண்ட் அப்படின்னு போடுங்க. இதே மாதிரி தான் இதை வந்து பிரேக் டேக் கொடுத்து அடுத்த இதுக்கு போடுப்போம். அடுத்த வரியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் காப்பி தென் பேஸ்ட், அகெயின் பேஸ்ட். இது ஆட் கவுண்ட் அப்புறம் ஈவன் கவுண்ட் போடுவோம். ஓகே, இது வந்து அதர் கவுண்ட். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து அதர் நம்பர் கவுண்ட், ஈவன் நம்பர் கவுண்ட். சாரி, இங்கே நம்பருக்கு வந்து பி. ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமில் ஆட் நம்பர், ஈவன் நம்பர் அண்ட் தென் அதர் நம்பர் எத்தனை வந்திருக்கு அப்படிங்கிற கவுண்ட் நமக்கு கிடச்சிருச்சு. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நான் இதை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். ஆட் நம்பர் 3 இருக்குது, ஈவன் நம்பர் 6 இருக்குது. ஓகே, அண்ட் தென் அதர் நம்பர் வந்து 1, அதான் இந்த 0. ஓகேங்களா? சரி, இப்போது நான் கவுண்ட்டு கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் ஒவ்வொன்றும் என்னென்ன ஆட் நம்பர் என்னென்ன, ஈவன் நம்பர் என்னென்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரை ஒரு ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணி கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணியும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இதை வந்து ஃபார் லூப்பில் எப்படி போடுறது அப்படின்னு, எப்படி போட முடியும் அப்படிங்கிறத சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோன்னா டாலர் ஐயில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே நான் ஆல்ரெடி என் யூஸ் பண்ணி எல்லா ப்ரோக்ராமும் போட்டுறதுனால இப்போ இந்த எண்ணை பேஸ் பண்ணி தான் நீங்கள் உள்ளே இருக்கிற எல்லாமே நடக்குது. அதனால் n இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஆரம்பிக்கிறேன். $n less than or equal less than
இந்த அரேயில் எத்தனை நம்பர் இருக்கோ அது வரைக்கும் லூப் வந்து எனக்கு ஐட்ரேஷன் நடக்கணும். அதனால கவுண்ட் ஆஃப் $nums. ஓகே, தென் n ப்ளஸ் ப்ளஸ். ஸோ நான் இங்கே என்னன்ற வேரியபிளை யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபார் லூப்பில். ஓகே, இவ்வளோ தான் சிம்பிள். இப்போ நீங்கள் இந்த ஃபார் லூப் இதை மாற்றிட்டு நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே ஆன்சர் அப்படியே திரும்ப ஒர்க் அவுட் ஆகும். சரி, இப்படி போட்டால் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த நம்ஸ் அப்படிங்கிற அரேயில் இருக்கக்கூடிய வேல்யூ இங்கே வேணும் நமக்கு. அதில் என்ன வேல்யூ இருக்குன்றது நமக்கு வேணும் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் மாற்றாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை ஐன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இங்கே என்னன்ற வேல்யூ தானே எனக்கு தேவைப்படுது. அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா $n இஸ் ஈக்குவல் டு, ஓகே, இந்த நம்ஸில் தான் எல்லா வேல்யூவும் இருக்குது. ஆனால் இந்த அரேயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூ நான் எடுக்கணும் அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் எனக்கு தேவைப்படுது. அதனால தான் ஐயில் அந்த இண்டெக்ஸை நாம் பாஸ் பண்ணுறோம். அப்போது $nums ஆஃப் அந்த இண்டெக்ஸ் என்ன ஐ இப்படி போட்டுறேன். இப்படி போட்டுட்டா இங்கே இருக்கிற எதையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஏன்னா இப்போ எண்ணுக்கு உங்களுக்கு ஒரு நம்பர் தேவைப்படுது. அந்த நம்பர் தான் இந்த நம்ஸுங்கிற அரேயிலேருந்து இந்த ஐன்ற இண்டெக்ஸை பாஸ் பண்ணால் அந்த நம்பரை எடுத்துகிட்டு வந்து இந்த எண்ணில் போட்டுடுது. இப்போ இந்த எண்ணை எடுத்துகிட்டு போய் இங்கே இருக்கிற கண்டிஷன் எல்லாம் செக் பண்ணி பார்த்து அவுட்புட்டை நமக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்குது. அவ்வளோதான். ஸோ ஃபார் லூப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா முன்னாடி n யூஸ் பண்ணேன், பட் அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் ஐ யூஸ் பண்ணிக்கிட்டேன். காரணம் என்னென்னா எனக்கு என்னங்கிறது எனக்கு தனியாக திரும்ப தேவைப்படுது அதுக்காக. ஓகே, ஸோ இப்போ திரும்ப அதே ரன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். சேம் அவுட்புட் தான் நமக்கு திரும்ப கிடைக்கும். வருதுங்களா? ஓகே, இது வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ இன்னொன்று என்னென்னா இதில் எத்தனை நம்பர், என்னென்ன நம்பர், ஆட் நம்பர் என்னென்ன, ஈவன் நம்பர் என்னென்ன அப்படிங்கிறதும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். எத்தனை இருக்குன்றதும் பிரிண்ட் ஆகணும், அது என்னென்னங்கிறதும் பிரிண்ட் ஆகணும். அப்படின்னா அதுக்கு தனியாக நாம் ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளை வச்சுப்போம். ஓகேங்களா? $odd numbers ஈக்குவல் டு, இது வந்து ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் ஆகுறதுனால நான் எம்டியாக வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதே மாதிரி ஈவன் நம்பர்ஸ், ஈவன் தென் அதர். ஓகே, ஸோ இது எல்லாமே எம்டியாக வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது ஆட் நம்பருங்கிறது ஃபஸ்ட்டு அதர் நம்பர் இங்கே வருதா, இந்த அதர் நம்பரை தூக்கி இதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் எப்படின்னு. $other numbers டாட் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இந்த n தானே அந்த நம்பர் போட்டு, ஓகேங்களா, ஸோ டாட் வச்சு கமா இப்படி சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா? இது எதுக்காக அப்படின்னா இந்த நம்பருக்கு அப்புறம் கமா போட்டுக்கிறேன். அடுத்தடுத்த நம்பர் வந்துச்சுன்னா கமா போட்டு சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்பேஸ் விட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஒரு நம்பருக்கு அப்புறம் கமா வரணுங்கிறதுக்காக நான் கமா போடுறேன். ஆனால் இந்த டாட் எதுக்காக அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரிங் இல்லைங்களா, இது எம்டியாக இருக்குது, அதில் இந்த நம்பரை சேர்த்து வச்சுக்கும். இப்போ அடுத்து வேறு ஒரு நம்பர் வந்துச்சுன்னா திரும்பவும் இந்த நம்பரோட திரும்ப புதுசாக வர நம்பரையும் சேர்த்து வச்சுக்கும். அதுக்காக தான் இந்த டாட் வைக்கிறது. ஓகேங்களா? பிகாஸ் இது ஒரு கன்கேடினேஷன். ஓகேங்களா? இந்த வேரியபிளில் ஏற்கனவே இருக்கக்கூடிய வேல்யூவோட புதுசாக வர்ற வேல்யூவையும் இதோட ஆட் பண்ணிக்கும். ஓகேங்களா? அதுதான் இந்த டாட் ஈக்குவல் டு அப்படிங்கிறது. இந்த டாட் எதுக்குன்னா ஒரு நம்பர் பக்கத்தில் எனக்கு கமா ஆட் ஆகணும் அப்படின்னா டாட் வச்சு இந்த கமாவை ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, சேம் இதே மாதிரி தான் இந்த ஆட் நம்பர்ஸ் கவுண்ட்டும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆட் நம்பர்ஸ் அப்படியே எடுங்க, இங்கே போடுங்க. ஓகே, இங்கே ஒரு டாட் வைங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்னென்ன நம்பருங்கிறது வேணும் இல்லைங்களா, அது இது எண்ணில் தானே வருது, இங்கே போட்டிருக்க பாருங்க, இது அப்படியே நமக்கு திரும்பவும் தேவைப்படுது. புரியலன்னா கடைசியாக கூட நான் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி ஈவன் நம்பர் கவுண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த டாட்டோட வேணும். ஓகேங்களா? ஈவன் நம்பர்ஸ். இப்போ என்னென்னலாம் ஈவன் நம்பர்ஸ் வருது, என்னென்னலாம் ஆட் நம்பர்ஸ் வருதுன்னு அந்தந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? இப்போது அதை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஆட் நம்பர் கவுண்ட் 3 அது என்னென்ன அப்படின்னா சும்மா ஒரு ஏரோ மார்க் போட்டு, இந்த ஸ்ட்ரிங்காக ஏன் போட்டு அப்படின்னா எக்கோலே போட்டு நீங்கள் ஈஸியாக பிரிண்ட் பண்ணிடலாம், ஸ்ட்ரிங்காக நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா.
ஆனால் இதை வந்து வேறு மெத்தட்லையும் போட முடியும். அரேயில் ஸ்டோர் பண்ணி அரேயில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிங்காக எக்கோவில் பிரிண்ட் பண்ண முடியாது. நீங்கள் திரும்பவும் லூப் போட்டு பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஒவ்வொரு நம்பரும் எடுத்து பிரிண்ட் பண்ணணும். இப்போ எடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் நம்பர் கவுண்ட். இங்கே இருக்க ஆட் நம்பர்ஸ் என்னென்னன்ட்டு அந்த ஆட் நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு இங்கே வேணும் இல்லைங்களா, அதனால் சிங்கிள் கோட்ஸ் ஆக்சுவலி கன்கேடினேஷன் பண்ணுறேன், அவ்வளோதான், வேறு இன்னும் கிடையாது. இந்த ஏரோ மார்க், அதாவது ஆட் நம்பர் கவுண்ட்டு காட்டிட்டு இந்த ஏரோ மார்க் கோட்டு என்னென்ன ஆட் நம்பர்ஸ் வருதுங்கிறத காமிக்கிறேன். ஓகே, இல்லைனா நீங்கள் ஐஃபன் கூட வச்சுக்கலாம் இப்படி. ஸோ இதே மாதிரி தான் அடுத்ததுக்கும் தேவைப்படுது. அகைன் சிங்கிள் கோட்ஸ் கொடுங்க, ஐஃபன் டாட் வச்சுட்டு இப்போ நமக்கு ஈவன் நம்பர் கவுண்ட், ஈவன் நம்பர்ஸ் என்னென்னங்கிறது வேணும். இதை அப்படி தூக்கிட்டு வந்து இங்கே போடுங்க. ஓகே, சேம் அதே மாதிரி தான், ஐஃபன் டாட் டாட் அதர் நம்பர்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள், ஆட் நம்பர் கவுண்ட் முதல்ல வந்துடும். ஐஃபன் போட்டு அது என்னென்ன நம்பருங்கிறது இந்த வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்ட்ரிங்காக. அந்த ஸ்ட்ரிங் அப்படியே இங்கே வந்து ப்ளேஸ் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இந்த அவுட்புட்டில் உங்களுக்கு தெரியுதுங்களா, 3ன்னு போட்டு ஐஃபன் போட்டு அது இதெல்லாம் ஆட் நம்பர், அடுத்து 6ன்னு போட்டு ஈவன் நம்பர் இதெல்லாம் இருக்குன்றத இங்கே காமிச்சிருக்கு. ஓகே, ஸோ அதர் நம்பர் வந்து 1ன்னு போட்டு அந்த அதர் நம்பர் என்னென்னா 0. இப்போ கரெக்டாக காமிக்குதா? இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்காக தான் சும்மா ஏரோ மார்க் போடுறேன். சிங்கிள் கோட்ஸ்குள்ளே போட்டிருந்தேன்னா அது ஒரு ஸ்ட்ரிங். ஓகே, 3, அந்த 3 என்னென்னங்கிறது காமிக்குது, 6, அந்த 6 நம்பர்ஸ் என்னென்னு காமிக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போது இதில் நமக்கு ஆட் நம்பர்ஸ் எத்தனை அப்படிங்கிற கவுண்ட்டையும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம், அந்த ஆட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதிலிருந்து நாம் கற்றுக்கிற விஷயம் என்னென்னா, ஒரு லூப் எப்படி ட்ராவல்ஸ் ஆகுது அப்படிங்கிறத கற்றுக்குறோம். ஓகேங்களா, ஸோ அந்த லூப்பில் இண்டெக்ஸை பாஸ் பண்ணால் அரேயில் இருக்கக்கூடிய வேல்யூ நாம் ஈஸியாக எடுத்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி இந்த வேரியபிளை எடுத்து நம்ம இஃப் கண்டிஷனில் பாஸ் பண்ணி, ஓகே, நமக்கு தேவையான இன்புட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு நமக்கு தேவையான அவுட்புட்ஸை வந்து நாம் வைக்கிற வேரியபிளில் என்ன பண்ணிக்கிறோம், கேப்சர் பண்ணி வச்சுக்கிறோம். கேப்சர் பண்ணிவிட்டு இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அவுட்புட்டை நாம் பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இந்த இடம் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஓகேங்களா, என்ன அப்படின்னா, இந்த கமா போடுறோம், இந்த டாட் வைக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு உங்களுக்கு டவுட் வரும். இது வந்து கன்கேடினேஷன் அப்படிங்கிற ஒரு இது உங்களுக்கு புரிஞ்சாதான் இது புரியும். ஓகேங்களா, ஸோ இதுவும் கன்கேடினேஷன் தான். ஏற்கனவே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ கூட இப்போது இந்த வேரியபிளில் என்ன வேல்யூ இங்கே புதுசாக வருதோ அது ரெண்டும் ஆட் பண்ணுறது தான் இந்த டாட் வச்சு சேர்த்துறது. இதுவும் ஒரு கன்கேடினேஷன் தான். இதில் வர்ற வேல்யூவும் இந்த வேரியபிளில் ஏற்கனவே இருக்கிற வேல்யூவையும் சேர்த்து வச்சுக்கிறது தான் இந்த டாட். ஓகே, ஸோ இந்த டாட் என்னென்னா, ஏற்கனவே ஒரு வேரியபிள் இருக்கிற வேல்யூவையும் இப்போ இந்த சிங்கிள் கோட்ஸில் இருக்கிற வேல்யூவையும் ரெண்டும் ஒன்றா மர்ஜ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த டாட். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து இந்த ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணுறோம். இந்த ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏற்கனவே அதில் என்ன நம்பர் இருக்கோ அதிலேருந்து ஒன்று கூட்டி இன்னொரு நம்பரை ஆட் பண்ணி வச்சுப்போம். அதுதான். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.